எழில் திடீரென காணாமல் போனதால் ஏற்கனவே மனவேதனையில் இருக்கும் கயல் அவரைப் பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் தவித்து வருகிறாள். வீட்டிலுள்ள அனைவரும் எழிலைத் தேடி அலைந்தாலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதனால் கயல் தனது அறைக்குள் சென்று எழிலின் புகைப்படத்தை பார்த்துக் கொண்டே கண்ணீர் வடிகிறாள். காமாட்சி மற்றும் குடும்பத்தினர் அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மூர்த்தி வீட்டிற்கு வந்து எழிலை நண்பர்கள் மற்றும் தெரிந்த இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கிறான். கயல் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருப்பதை அறிந்த மூர்த்தி அவளுக்கு ஆறுதல் கூறி சில வார்த்தைகளால் மனதை தேற்ற முயற்சிக்கிறான். எழில் உன்னை மிகவும் நேசிக்கிறார், அவர் கண்டிப்பாக திரும்பி வருவார் என்று நம்பிக்கை கொடுத்து அவளை சாப்பிட வைக்கிறான். மறுபுறம் மருத்துவமனையில் எழில் மிகவும் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் தயாராகிறார்கள். எழிலின் அம்மா பதற்றத்தில் இருந்தாலும் கோபம் முழுவதும் கயல் மீதே திரும்புகிறது. என் மகன் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் கயல்தான் என்று குற்றம் சாட்டுகிறாள். அதோடு நின்றுவிடாமல் கயல் மீது போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்கிறாள். கயல் ஆட்களை வைத்து எழிலை தாக்கச் செய்ததாகவும் கொலை முயற்சி செய்ததாகவும் புகார் கொடுக்கப்படுகிறது. போலீசாரும் புகாரை ஏற்று விசாரணை நடத்த முடிவு செய்கிறார்கள். சிறிது நேரத்தில் 2 பெண் போலீசார் கயலின் வீட்டிற்கு வருகிறார்கள். எழில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாகவும் அது குறித்து விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு வரவேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள். எழிலின் நிலையை கேட்டு கயல் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். குடும்பத்தினரும் அதிர்ச்சியடைந்து விடுகிறார்கள். அன்பு உடனடியாக கயலுக்கு துணையாக நிற்கிறான். போலீஸ் நிலையத்தில் விசாரணை நடைபெறுகிறது. எந்த ஆதாரமும் இல்லாததால் கயலை கைது செய்ய முடியாது என்பதை அன்பு சட்டப்படி விளக்குகிறான். விசாரணை முடிந்ததும் கயலை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். ஆனால் அங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது. எழிலின் அம்மா கயலை உள்ளே விட மறுக்கிறாள். இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. இறுதியில் கயல் எழிலை பார்க்க உள்ளே செல்கிறாள். படுக்கையில் உயிருக்கு போராடும் எழிலை பார்த்தவுடன் அவள் கண்கலங்கி அழத் தொடங்குகிறாள். இதையெல்லாம் பார்த்த எழிலின் அம்மா, இது எல்லாம் நாடகம் என்று கயலை அவமானப்படுத்துகிறாள். காமாட்சி சமாதானப்படுத்த முயன்றாலும் அவளையும் கடுமையாக பேசித் தள்ளுகிறாள். இப்படி பரபரப்பும் உணர்ச்சிகளும் நிறைந்த நிலையில் எபிசோடு முடிவடைகிறது. அடுத்து என்ன நடக்கும்?